டீ கடை கிச்சன் சொந்தங்களுக்கு வணக்கம். வாரம் ஃபுல்லாக உழைச்சி களைச்சி இன்றைக்கி ஞாயிற்றுக்கிழமை எல்லாரும் வீட்டில் ஓய்வில் இருப்போம். இந்த ஓய்வு நேரத்தில் நம்மளை புத்துணர்ச்சி ஆக்குறதுக்கு ஒரு சூப்பரான புதினா டீ இன்றைக்கி நம்ம போட்டு சாப்பிட போகிறோம். இந்த புதினா டீயோட டேஸ்ட் பார்த்தீங்கன்னா அல்டிமேட்டாக இருக்கும். நம்ம சாதாரணமாக குடிக்கும்போது கூட இதை உடனே செஞ்சு சாப்பிடலாம். ரொம்ப நேரமெல்லாம் ஆகாது. மனசுக்குள்ளே எவ்வளோ சோகம் இருந்தாலும் ஒரு டீயை போட்டு அப்படி குடித்தோம் அப்படின்னா அதோட எல்லாமே பறந்து போயிடும். அந்த அளவுக்கு புத்துணர்ச்சியை கொடுக்கக்கூடிய இந்த புதினா டீயை உடனே செய்வோம் வாங்க. வணக்கம். இன்னைக்கு நம்ம டீ கடை கிச்சனில் டீ, அதாவது புதினா டீ பாலில் எப்படி போடுறது தான் நம்ம பார்க்க போகிறோம். அதுக்கு நம்ம இப்போ அடுப்பு பற்ற வச்சாச்சு, பால் பாத்திரம் வச்சாச்சு. மெஷர்மெண்ட் கப்பில் 1 கப்பு தண்ணி, நல்ல தண்ணி 1 கப்பு வச்சாச்சு. இப்போ தண்ணி கொதிக்கட்டும். இப்போ நம்ம தண்ணி சூடாகி கொதிக்க போகுது. கொதிக்கிற சமயத்தில் புதினா இந்த அளவுக்கு ஒரு 3 தழையை எடுத்து நல்லா அந்த இலைகளாக நல்லா ஆஞ்சிட்டு நல்லா தண்ணியில் அலசி சுத்தப்படுத்திட்டு நம்ம இந்த வெந்நில அப்படியே போட்டு ஒரு 3 நிமிஷம் போல் நல்லா கொதிக்க விடணும். புதினா மட்டும் போட்டு 3 நிமிஷம் போல் நல்லா கொதிக்க விடணும். அந்த புதினாவில் இருக்கக்கூடிய அந்த ஸ்மெல்லு இதெல்லாம் நல்லா இறங்கணும். இந்த வெந்நில அப்படியே நல்லா இறங்கணும். இப்போ ஒரு ஸ்பூன் போட்டு நம்ம கலந்து விட்டுட்டே இருக்கலாம். கேஸை ஒரு தடவை நல்லா கலந்து விட்டுருங்க. இப்போ நம்ம நல்லா கொதிச்சு அதில் இருக்கக்கூடிய அந்த புதினாவில் இருக்கக்கூடியது நல்லா அப்படியே கீழே இறங்கும். இந்த மாரி லேசாக பச்சை நிறமாக இறங்கும். நல்லா ஒரு 3 நிமிஷம் நல்லா கொதிக்க விடணும். இப்போ நம்ம தேயிலை இந்த நல்லா கொதிச்சு நல்லா ஜூஸ் இறங்கிட்டு இருக்கு. இந்த சமயத்தில் 2 டீஸ்பூனு தேயிலை நீங்கள் வீட்டில் என்ன யூஸ் பண்ணுறீங்களோ அதுவே போட்டுக்கலாம். சேர்த்தாச்சு. இதுவுமே நல்லா கொதிச்சு அதில் இருக்கக்கூடிய டிக்காசெல்லாம் நல்லா இறங்கட்டும். நல்லா அப்பப்போ இந்த லேசாக ஸ்பூன் போட்டு நல்லா கலந்து விட்டுக்கோங்க. இப்போ அடுப்பை நம்ம மீடியமாகவே வச்சுக்கிறணும். மீடியமாக வச்சுட்டு இப்போ நல்லா டிக்காசன் நல்லா இறங்கிருச்சு. இப்போ நம்ம இதுக்கு தேவையான சீனி 3 டீஸ்பூனு நிறையா போட்டிருக்கோம். போட்டு அதை நம்ம ஒரு தடவை நல்லா கலந்து விட்டுருங்க. பால் நம்ம பாக்கெட் பால் இல்லைன்னா வீட்டில் வாங்குகிற பசும்பால் எதுவாக இருந்தாலும் பரவாயில்ல. மெஷர்மெண்ட் கப்பில் 1 கப்பு பால் அதை நம்ம இந்த சமயத்தில் உள்ளே சேர்த்துடலாம். இப்போ நல்லா அடுப்பை கூட்டி வச்சுக்கோங்க. கூட்டி வச்சுட்டு நல்லா ஒரு 1.5 நிமிஷம் அந்த பால் ஏற்கனவே நமக்கு டிக்காசனு புதினா எல்லாமே வெந்துருச்சு. இப்போ பால் சூடு ஏறணும், அவ்வளோதான். சூடு ஏறதுக்கு கிட்டத்தட்ட ஒரு 1 நிமிஷம் போல் 1.5 நிமிஷம் வரைக்கும் ஒரு நல்லா ஒரு 2 கொதி வந்த உடனே நம்ம ரெடி ஆயிடுச்சுன்னு அர்த்தம். இப்போ நல்லா பால் நல்லா கொதிச்சு மேலே வரைக்கும் ஏறிக்கிட்டு இருக்கு. இப்போ நம்ம அடுப்பை அப்படியே சிம்முக்கு மாற்றுங்க. சிம்முக்கு மாற்றினோன்னு நல்லா அப்படியே இறங்கும். நல்லா இறங்கி அந்த இதில் மறுபடியும் அந்த பால் அந்த டிக்காசன் எல்லாம் நல்லா மிக்ஸ் ஆயிடுச்சு. நல்லா மிக்ஸ் ஆனோடனே அளவுக்கு நல்லா கொதிச்சிருச்சு. மறுபடியும் கொஞ்சம் லேசாக கூட்டுங்க. பொங்கி வரும். நல்லா இந்த அளவுக்கு நல்லா பொங்கி வந்தோடனே 2 கொதி கொதிச்சிருச்சு. இப்போ நம்ம அப்படியே அடுப்பு ஆஃப் பண்ணிடலாம். நமக்கு டீ சூப்பராக தயாராகிடுச்சு. நல்லா சல்லடையில் வடிகட்டிக்கலாம். அருமையாக ஒரு டீ புதினா டீ தயாராகிடுச்சு. இன்னைக்கு நம்ம டீ கடை கிச்சனில் ஒரு அருமையான புதினா டீ எப்படி ஜம்முன்னு ரெடி ஆயிடுச்சு. அதாவது 1/4 கிளாஸ் குடித்தாலும் அருமையாக குடிக்கணும் சொல்லுவாங்க மாஸ்டர். ஒரு 1/2 கிளாஸ் 1/4 கிளாஸ் ஜம்முன்னு இருக்கணும் அப்படிம்பாங்க டீ. அந்த மாதிரி ஒரு டீ குடிக்கிறவங்க நம்ம இந்த சொல்லக்கூடிய அந்த புதினா டீ என்னமோ ஆகும் ஏதோ ஆகும்னு நினைக்க வேண்டாம். புதினா போட்டால் எங்கே பால் தெரிஞ்சிருமோ வச்சிருமோலாம் ஒன்றும் பயப்பட வேண்டாம். நம்ம சொல்லக்கூடிய அந்த தெளிவுகளில் அருமையான முறையில் அதை நல்லா கொதிக்க விட்டு அடுத்தடுத்த ஸ்டெப்பில் போட்டோம்னா அருமையாக தயாராகிடும். இப்போ நம்ம டீ குடிச்சு பார்ப்போம் எப்படி இருக்குன்னு. வா, அச்சிதமா இருக்கு. அளவு அருமையா இருக்கு. இந்த மாதிரி பக்குவத்துல நீங்களும் ரெடி பண்ணி சாப்பிட்டு குடிச்சு பார்த்துட்டு எப்படி வந்ததுன்றதை நம்ம கமெண்ட்ல சொல்லுங்க. நன்றி.